ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரிய வத்தல். வெயில் காலத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆரிய மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அப்படி கலந்து எடுத்துக்கிறப்ப அது கட்டி இல்லாமல் ஈஸியாக கலந்து எடுத்துக்கலாம். மாவும் பாதி அளவுக்கு வெந்துடும். மறுபடியும் அடுப்பில் வச்சு செய்கிறப்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தாவே இது நிறைய வத்தல் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மிக்சி பவுலில் 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன். குக்கிங் சோடா போடுறப்ப நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஆரிய வத்தல் சாப்பிட்றதுக்கு ஆரிய பக்கோடா மாதிரியே இருக்கும். இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப டக்குன்னு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இது வரமிளகாய் சேர்க்குறத விட பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற ஆரிய மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்தன பிறகு இது நல்லா கெட்டியாகும். இப்போ மாவையும் சேர்த்தியாச்சு. மாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னாவே நம்மளுக்கு வடகத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெயில் நேரத்தில் இதை போட்டோம்னா ஒரே நாளையிலேயே வத்தல் நல்லா காஞ்சி வந்துடும். நான் சின்ன சின்ன வத்தலாக போடுறேன். இது மாவு ஆறுனுங்கிறது இல்லை. நான் கிளாத்தில் போடுறதுனால அடியில் பாய் போட்டு போடுறேன். இதே நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போடுறதுனாலும் இதை போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா காய வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தண்ணி படாத இருந்தால் 1 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாத இருக்கும். இது பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதை ஈஸியாக இந்த கிளாத்துலேருந்து எடுத்துடலாம். பேக் சைடு கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை நனைச்சிட்டோம்னா அது தானாக அந்த துணியிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். தண்ணி போடாமல் நீங்கள் எடுத்தீங்களா வத்தல் துணியை விட்டு பிரிஞ்சு வராது. துணி தான் கிழிஞ்சு போகும், வத்தலும் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக தண்ணி போட்டுட்டு எடுத்தால் அது ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதெல்லாம் எடுத்த பிறகு நம்ம திருப்பி இதை ஒரு தட்டையில் மாற்றி நல்லா காய வச்சிடணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக வந்துருச்சு. வத்தலும் உடையலை. இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தட்டையில் போட்டு ஒரு நாள் காய வச்சோம்னா இது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமே நம்ம வேணுங்கிறப்ப போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. இப்போ இது ஒரு நாள் காய வச்சாச்சு. இப்போ நல்லா மொறுன்னு நம்மளுக்கு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண ஆயிலில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வத்தலை போட்டு எடுத்துக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஆரிய வத்தல் நம்ம ஆரியக்கூழ் காய்ச்சறப்பையே நம்ம உப்பு கரெக்டாக போட்டு எடுத்துக்கணும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட வத்தல் கரிச்ச மாதிரி ஆயிரும், சாப்பிட முடியாது. அதனால் ஆரிய வத்தலுக்கு எப்பயுமே உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஆரிய வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டோட கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.